லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. இந்தியா கூட்டணியிலிருந்து தான் விலகியது ஏன் என்பது குறித்து பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் விளக்கம் அளித்திருக்கிறார். இந்தியா கூட்டணிக்கு புதிய பெயரை வைக்க தான் கூறியதாகவும் அவர்கள் ஏற்கனவே பெயரை முடிவு செய்து விட்டார்கள் என்றும் நிதிஷ்குமார் கூறியிருக்கிறார். எந்த கட்சி எவ்வளவு இடங்களில் போட்டியிடும் என்று இதுவரை அவர்கள் முடிவு செய்யவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் கூட்டணி அமைத்திருக்கின்றன. அந்த கூட்டணிக்கு இந்தியா கூட்டணி என்று பெயரிட்டிருக்கின்றன. இந்த கூட்டணியிலிருந்து பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் விலகியிருந்தார். இந்நிலையில் தான் விலகியதற்கு என்ன காரணம் என்று கூறியிருக்கிறார். சில முரண்பாடுகள் ஏற்பட்டதால் அந்த கூட்டணியிலிருந்து தான் வெளியேறியதாக நிதிஷ்குமார் தற்பொழுது விளக்கம் அளித்திருக்கிறார். இந்தியா கூட்டணி என்று பெயரிடுவதிலேயே நிதிஷ்குமாருக்கும் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே முரண்பாடு இருந்தது தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. நிதிஷ்குமார் வேறு பெயரை வைக்க கூறியதாகவும், ஆனால் ஏற்கனவே அவர்கள் இந்தியா என்ற பெயரை தேர்வு செய்துவிட்டதாகவும், இதில் இவருக்கு உடன்பாடு இல்லை என்றும் நிதிஷ்குமார் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியிலிருந்து விலகிய நிலையில் அதற்கான காரணம் தற்பொழுது கூறப்பட்டிருக்கிறது. நிதிஷ்குமாரே அதற்கான ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? நிதிஷ்குமாரை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்தே பல்வேறு கட்சிகளுடனும் அவர் முரண்பட்டு இருக்கிறார் என்பதை நம்மால் இந்த கடந்த காலங்களில் நடந்த கூட்டங்களில் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக டெல்லியில் நடந்த கூட்டத்தின் போது ஹிந்தியில் பேச திமுக தலைவர்களை வலியுறுத்தியது, ஹிந்தி குறித்து அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் முரண்பாடாக இருந்தது. அதே போல மம்தா பானர்ஜியின் பெயரை ராகுல் காந்தி முன்னெடுத்த போது, அதாவது ஒருங்கிணைப்பாளராக அவரது பெயரை ராகுல் காந்தி முன்னெடுத்த போது அதற்கு நிதிஷ்குமார் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியது என பல்வேறு விஷயங்கள் ஒவ்வொரு கூட்டத்தின் போதும் நிதிஷ்குமார் முன்வைத்ததாக இருந்தது. அதே போல இந்த பெயர் விவகாரமும் INDIA என்ற அந்த இந்தியா அலைன்ஸ் என்ற வார்த்தையும் அவருக்கு முதலில் இருந்தே விருப்பம் இல்லாமல் இருந்தது. இதற்கு மிக முக்கியமான காரணம் அதில் இருக்கக்கூடிய ND கூட்டணி கட்சிகளுடைய அந்த கூட்டணிக்கான பெயராக இருக்கிறது. NDA என்பது அவர்களது பெயராக இருக்கிறது. அது வரக்கூடிய INDIA இந்தியா என்ற பெயர் தனக்கு ஆரம்பத்திலிருந்தே பிடிக்கவில்லை என்பதை அவர் சொல்லி வந்தார். இருந்தாலும் கூட மற்ற கட்சிகள், குறிப்பாக திமுக உள்ளிட்ட கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய மற்ற கட்சிகள் அதனை முழு மனதுடன் வரவேற்றிருந்தார்கள். அதனை அடுத்து அப்பொழுதிலிருந்தே அவர் அதிருப்தியில் இருந்து வந்தார். இது ஒரு காரணம். இந்த காரணத்தை தான் அவர் தற்போது வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறார். இந்த பெயர் எனக்கு ஆரம்பத்திலிருந்தே பிடிக்கவில்லை, அதனால் நான் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறும் முடிவை எடுத்திருக்கிறேன் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி இருக்கிறார். ஆனால் நான் ஏற்கனவே பட்டியலிட்டது போல ஹிந்தி மொழி சார்ந்த அவரது நிலைப்பாடு, அதே போல மம்தா பானர்ஜி உள்ளிட்ட மற்ற தலைவர்களை கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் முன்னெடுத்து செல்வது, ராகுல் காந்தியின் வார்த்தைகள், செயல்பாடுகள், மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய செயல்பாடுகள் போன்ற பல்வேறு விஷயங்களுக்கும் அவர் தொடர்ச்சியாக அதிருப்தி தெரிவித்து வந்தார். இவை அனைத்தின் ஒரு ஒட்டுமொத்த வெளிப்பாடாகத்தான் தற்பொழுது கூட்டணியிலிருந்தே அவர் வெளியேறியிருப்பது புரிந்து கொள்ள முடிகிறது. இதில் மிக முக்கியமான விஷயம், இந்த கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்து மிகவும் முக்கியமான வேலைகளை செய்தவர் நிதிஷ்குமார் தான். தற்பொழுது அவரது வெளியேற்றமே இந்த கூட்டணி முழுமையாக உடையுமோ என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.